கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பேசுகிறேன். சமீபத்தில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ஒரு பேராசிரியரை டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற பேரில் 46 லட்சம் ரூபாய் இழந்து விட்டார். அவர் உடனடியாக இங்கே சைபர் கிரைமில் இப்போ வழக்கு போட்டு அதை விசாரணை செய்து கொண்டு வருகிறோம். இங்கே மட்டும் கிடையாது, இது போன்ற நம்ம மாநிலத்திலேயோ இல்லை அதர் மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற முறையில் இந்த ஏமாற்று பேர்வழிகள் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது சம்மந்தமாக சில கருத்துக்களை பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். டிஜிட்டல் கைதுன்னா என்னன்னா, ஒரு நம்பர்லேருந்து வரும், நாங்கள் சிபிஐலேருந்து பேசுகிறோம் இல்லை என்ஐஏலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நம்பர், அதாவது உங்கள் செல்ஃபோனோ இல்லை உங்கள் ஆதார் கார்டையோ அதை ஒரு சட்டவிரோத செயலுக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க, அதனால் உங்களை நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு வீடியோ கால்லையே பேசுவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு போலி சிபிஐனாலே நம்ம பயந்து விடுகிறோம். உடனடியாக நம்ம பயந்துட்டு என்ன பண்ணுறோம், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ஒரு ரூமில் இருக்கணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, உங்கள் மனைவிகிட்ட கூட பேசக்கூடாது, உங்கள் மகன்களோ மகள்கிட்ட யார்கிட்டையும் பேசக்கூடாது, இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வீடியோ கால் மூலமாகவே ஒரு யூனிஃபார்ம்லேயே உட்காந்துக்கிட்டு ஒரு நபர் உங்களை த்ரெட்டன் பண்ணுவார். அப்படி த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்கள் அக்கௌண்ட்டுலேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சில அமௌண்ட்டுகளை சொல்லுவார். ஓடிபி நம்பர் வரும், அது நீங்கள் கொடுங்க அப்படிம்பார். ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றுங்க அப்படிம்பார். இவர் இந்த பேராசிரியர் என்ன பண்ணியிருக்கார், ஈவன் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிறத கூட க்ளோஸ் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கார். பட் அந்த பேங்க்குக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போன உடனே உடனடியாக இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவாங்க, அதுலேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவாங்க. இப்படி லேயர் 1, 2, 3ன்னு அப்படியே உடனடியாக அந்த பணம் மாறிக்கிட்டே போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் மக்கள் இந்த வீடியோ கால் வந்த உடனே பயப்படுறாங்கன்னா, பொதுவாகவே போலீஸ்னாலே ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் போலீஸ்லேருந்து பேசுவோம், சிபிஐலேருந்து பேசுகிறோம், என்ஐஏலேருந்து பேசுகிறோம் அப்படின்ன உடனே நம்ம பயந்து விடுகிறோம். ஸோ தயவுசெய்து அந்த மாதிரிலாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தவறு செய்யாத பட்சத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னும் அந்த காலை நீங்கள் கட் பண்ணிடலாம். இல்லை திருப்பி வர்றாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த பக்கத்தில் தான் காவல் நிலையம் இருக்குது, எங்களுடைய அருகில் காவல் நிலையத்துக்கு நான் வந்துடுறேன், நீங்கள் வேணாலும் வாங்க, அங்கே என்னைய விசாரிங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுபோல் தெரியாத இந்த மாதிரி நம்பர்களை நான் முதல்ல சொன்ன மாதிரி கட் பண்ணிடுங்க. என்கொயரி பண்ணோம்னா உங்களை டைரெக்டாக சம்மன் பண்ணி அவங்க இடத்துக்கு வரவழைத்து விசாரிப்பார்கள், இல்லைன்னா அவங்க நேரடியாக வீட்டுக்கே விசாரிப்பாங்க. போலீஸு, சிபிஐ, என்ஐஏ அதிகாரிகள் அப்படின்னால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு வாங்க, நாங்கள் அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். சப்போஸ் நடந்துருச்சு, நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்கன்னா உடனடியாக என்ன பண்ணோம்னா 1930க்கு ஹெல்ப்லைனுக்கு, சைபர் ஹெல்ப்லைனுக்கு உடனே ஃபோன் அடிங்க. ஃபோன் அடிச்சிங்கன்னா, இந்த மாதிரி நான் அக்கௌண்ட்டில் இழந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனடியாக உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த எந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் போச்சோ அந்த அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுபோல் உங்கள் பேங்க்லையும் நீங்கள் உங்கள் டிரான்சாக்ஷனை பிளாக் செய்யலாம். பிளாக் பண்ணிவிட்டு உடனடியாக அருகில் உள்ள நம்ம காவல் நிலையத்துக்கு போகலாம். இல்லைன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் சைபர் கிரைம் காவல் நிலையம் இருக்குது. உடனடியாக அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டரில் போயிட்டு சைபர் கிரைமில் நீங்கள் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கலாம். உடனடியாக அவங்க எஃப்ஐஆர் பதிவு செய்து ஃபர்தராக விசாரணை செய்து அந்த பிளாக் பண்ண அக்கௌண்ட்லேருந்து உங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு ரிட்ரீவ் பண்ணுறாங்களோ அது திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஏமாற்று பேர்வழிகள் அந்த அக்கௌண்ட்டில் வச்சுருக்க மாட்டான், அடுத்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும், இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிடும், இப்படி லேயர் 1, 2, 3ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ எவ்வளவு சீக்கிரமாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ அவ்வளவு சீக்கிரமாக நம்ம அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணாமல் நம்ம பாதுகாக்க முடியும். இல்லை நேரடியாக வர முடியலைன்னா www.cybercrime.gov.inக்கு ஆன்லைனில் கூட நீங்கள் புகார் செய்யலாம். அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரி
அந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் மாதிரி ஏன்னா அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் இந்த மாதிரி போயிடக்கூடாது. அதனால மக்கள் நம்ம தான் விழிப்புடன் இருக்கணும். ஏமாற்று பேர்வழிகள் எல்லா வகையிலையும் நம்மளை ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். அதற்கெல்லாம் நம்ம வழி கொடுக்க கூடாது. தேவையில்லாத லிங்கை தொடாதீங்க, தேவையில்லாத ஃபோன் அட்டன் பண்ணாதீங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.